அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார் from Nestle. இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தமிழர் இனப்பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி உறுதி. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாண மக்கள் நீண்ட காலமாக பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்ற போதிலும் அந்த மாகாணத்தில் பாரிய பொருளாதார திறன் காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த சந்தர்ப்பங்களை வடக்கு மாகாணம் உட்பட பல முழு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் என்கிறதான செய்தியும் பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். பொன்சேகா அமெரிக்க தூதுவர் கொழும்பில் திடீர் சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை தாளையடியில் திறந்து வைத்தார் ஜனாதிபதி. இலங்கைக்கு இராணுவ ரீதியில் உதவி வழங்க சீன அரசு தயார், அந்நாட்டு தூதுவர் கி சென்கோங் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் விரைவில் ஸ்மார்ட் விவசாய திட்டம் தாளையடியில் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில். யாழ்ப்பாணத்தில் மிக விரைவில் ஸ்மார்ட் விவசாயம் மேற்கொள்வதற்குரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும், எதிர்வரும் காலங்களில் யாழ்ப்பாணம் அபிவிருத்தி அடைந்த ஒரு பிரதேசமாக மாறும், இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அடுத்த ஆண்டு ஆரம்பம் முதல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே தமது நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் சட்டம் மூலம் செப்டம்பர் 6ஆம் தேதி விவாதம். பொருளாதார திருத்தத்தால் பாராட்டத்தக்க விளைவுகள், இலங்கை நிலை குறித்து சர்வதேச நாணய நிதியம் என்கிறதான ஒரு செய்தி. ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு வரலாம், விமல் வீரவம்ச முன்னெச்சரிக்கை என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சந்நிதியானுக்கு நாளை கொடியேற்றம். யுக்திய நடவடிக்கையில் 694 சந்தக நபர்கள் கைது. சர்வஜன அதிகாரம் கூட்டணி வேட்பாளர் நாளை அறிவிப்பு. மதுபான விலையை குறைக்க விடுத்த கோரிக்கை நிராகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. ஆசியின் பிரிஸ்பெர்னின் நாளை நூல் வெளியிடும் இலக்கிய அரங்கம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வாழ்வெட்டு சந்தேக நபர் ஒரு வருடத்தின் பின்னர் கைது. மோட்டார் சைக்கிள் மோதி பாதசாரி ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் படுகாயம். மர்மமாக உயிரிழந்த யானையின் உடல் மீட்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். சென்னையின் 16 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வேண்டும், பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர் தமிழகத்தின் முதல்வராக இருப்பாராம் பாஜக மாநில துணைத் தலைவர். வழிப்பறி கொள்ளையர் போல் செயற்படுகிறது திமுக அரசு, ஓபிஎஸ் கடும் சாடல். இலங்கையில் இறந்த மீனவரின் உடலை உடன் தாயகம் கொண்டு வர வேண்டும், மத்திய அரசுக்கு முதல்வர் கடிதம். தொடர்ச்சியாக நாங்கள் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். யாழ் சென்னை விமான சேவையை செப்டம்பர் 1 ஆரம்பிக்கின்றது இண்டிகோ. இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமாகிய இண்டிகோ எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் யாழ்ப்பாணம் சென்னை இடையே தினசரி விமான சேவையை ஆரம்பிக்கின்றது. ஜனாதிபதி ரணிலுடன் சுமந்திரன் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி. கலாசாலை ஆசிரியருக்கு கணிதம் கற்பித்தல் தொடர்பான கருத்துரை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. 100 ரூபாய் கொடுத்தாலே சுடுதண்ணீர் கிடைக்குமா, பருத்தித்துறை மருத்துவமனையிலேயே இந்த அவலம் என நோயாளர் விசனம். இரணிமடுக்குள்ள விவசாயிகளின் முறைப்பாடு குறித்து விசாரணை. கைதான இந்திய மீனவர்களை தூதரக அதிகாரிகள் சந்தித்தனர். தனித்திருந்த மூதாட்டியை தாக்கி நகை பணம் கொள்ளை. யாழ் கிளிநொச்சிக்கு நிரந்தர அரசு அதிபர்களை நியமிக்குக ஜனாதிபதிக்கு விக்னேஸ்வரன் கடிதம். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உடன்படிக்கை வியாழனன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணி கட்சியின் புரிந்துணர்வு உடன்படிக்கை எதிர்வரும் 8ஆம் தேதி கைச்சாத்திடப்பட உள்ளது. லோரி பேருந்து மோதிய விபத்தில் 8 பேருக்கு காயம். 67% பாதுகாப்பான குடிதண்ணீர் கிடைக்கவில்லை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சதோசவில் விலைகள் குறைப்பு. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள், வர்த்தமானி வெளியீடு. தேங்காய் தலையில் விழுந்து முன்பள்ளி மாணவி மரணம். முன்பள்ளியில் முற்றத்தில் நின்ற திண்ணையிலிருந்து விழுந்த தேங்காயால் சிறுமியொருவரின் உயிர் பறிபோனது என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மாணவர்களுக்கான காப்பீட்டு திட்டம் நடைமுறைக்கு வந்தது. அரிசியில் கனரக உலோகம், சிறுநீரக நோய் அதிகரிப்பு, உணவு கட்டுப்பாட்டு பிரிவு. அரிசியில் காட்மியம், ஈயம் போன்ற கனரக உலோகங்கள் கலந்திருப்பது
பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஆனந்த் ஜெயலால் தெரிவித்துள்ளார். இணையவழி நிதி மோசடி 8 வெளிநாட்டவர் கைது. ரணில் சஜித் அணிகள் விரைவில் சந்தித்து பேச்சு என்கிறதான ஒரு செய்தி. 22 வீதமான குடும்பங்கள் கடனாளிகளாக உள்ளனர். புள்ளிவிவர திணைக்களம் பொருளாதார நெருக்கடியால் நாட்டில் 22 வீதமான குடும்பங்கள் கடனாளிகளாக மாறியுள்ளன என்று சனத்தொகை மற்றும் புள்ளிவிவரவியல் திணைக்களம் வெளியிட்ட கணக்காய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இந்திய தூதுவரிடம் நாமல் எம்பி சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ரணில் மகிந்த ரகசிய சந்திப்பு. ஜனாதிபதி தேர்தலில் பெரமுன கட்சி வேட்பாளரை களமிறக்குவது நல்லது, சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. 2025 விடுமுறை வர்த்தமானி வெளியானது என்கிறதான ஒரு கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. தங்க தாமரையை விற்க முயன்றவர் கைது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படும், இப்படி எச்சரிக்கிறார் விமல். முதல் 3 மாதத்தில் சுற்றுலா மூலம் 150 கோடி டாலர்கள் வருமானம். பள்ளிவாசல் நிர்வாகத்தை குழப்பும் ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினர். கல்முனை பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தை குழப்பும் முயற்சியில் ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினர் திரைமறைவில் செயல்பட்டு வருவதாக அந்த பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்கிறதான ஒரு படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. உண்மை நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலகத்தின் செயலமர்வு. பாலஸ்தீனத்தின் விடுதலை பாதையை முடக்க முடியாது, ரிஷாத் எம்பி தெரிவிப்பு. கோணேஸ்வர ஆலய வரலாற்று படிப்பினை வினாவிடை போட்டியும் பரிசளிப்பு நிகழ்வும் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தாய்சே நேய மருத்துவமனையை உருவாக்க மட்டக்களப்பில் பயிற்சி. அறநெறி பாடசாலை மாணவர்களின் ஆக்கத்திறன் போட்டி நிகழ்வுகள் என்கிறதான ஒரு படத்துடன் கூடிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். ஸ்டேல் மீது பதில் தாக்குதல். ஹமாஸ் தலைவரின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். ஹமாஸ் இராணுவ தலைவர் முகமது தெய்ப் உயிரிழப்பு, இஸ்ரேல் அரசு அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. அமெரிக்கா ரஷ்யா இடையே திடீரென கைதிகள் பரிமாற்றம். சூடான் இராணுவ தளபதியின் நிகழ்ச்சியில் ட்ரோன் தாக்குதல். ஸ்டேல் மீது பதில் தாக்குதல். தனது பிராந்திய சகாக்களை இன்று சந்திக்கின்றது ஈரான் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். நான் அமைச்சரவையில் இருக்காவிடின் ஜனாதிபதி தேர்தலும் நடைபெறாது, விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு. நான் அமைச்சரவையில் இருந்திருக்காவிட்டால் 2024ஆம் ஆண்டிலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருக்காது. அது தொடர்பான தகவல்களை பெரிதொரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்துவேன். இவ்வாறு தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அடிப்படை உரிமையாக மாற்றப்படும், சஜித் பிரேமதாச உறுதி. மத்திய கிழக்கில் பதட்ட நிலைமையை எதிர்கொள்ள 3 விசேட குழுக்கள் அமைப்பு. நியாயமான தேர்தலை நடத்த ஒத்துழைப்பு வழங்குங்கள், பௌரல் அமைப்பு கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தல் குறித்து 153 முறைப்பாடுகள் பதிவு. அமைச்சர்களின் செயலர்களுக்கு அழைப்பு என்கிறதான ஒரு செய்தி. இலங்கை வந்த IMF குழு பல தரப்பினரை சந்தித்து பேச்சு. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். விஜயதாசவுக்கு கௌரவம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் வெல்வோம், அடித்து சொல்கிறார் ஜோன்ஸ்டன். மொட்டு கட்சியின் இருப்பு என்பது மஹிந்த ராஜபக்சவிடம் தான் தங்கியுள்ளது. எனவே அவர் கட்சியை விட்டு வெளியேறினாலும் கட்சி வீழ்ச்சியடையாது. ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் வெல்வோம் என்று பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். செப்டம்பர் முதல் ஓய்வூதியர்களுக்கான இடைக்கால கொடுப்பனவாக 3000 ரூபாய். கஞ்சாவுடன் ஒருவர் கைது. காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிரான மனுக்கள் அக்டோபர் 14 பரிசீலனைக்கு. கொழும்பு துறைமுகத்தில் இந்திய நீர்மூழ்கி கப்பல் என்கிறதான ஒரு செய்தி. 3 மில்லியன் முட்டைகள் இறக்குமதி என்கிறதான செய்திகள் இன்றைய இளநாட்டு பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வலம்புரியினுடைய பிரதான தலைப்பு செய்தி, காணி போலீஸ் அதிகாரத்துடன் 13ஆம் திருத்தம் அமுலாகும். சுமந்திரனுடனான சந்திப்பில் ரணில் தெரிவிப்பு. காணி போலீஸ் அதிகாரத்துடன் 13ஆம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சுமந்திரன் எம்பியுடனான சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் என்பது இன்றைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது. ஆகவே காணி போலீஸ் அதிகாரத்துடன் 13ஆம் திருத்தம் அமுலாகும். சுமந்திரனான சந்திப்பில் ரணில் தெரிவிப்பு என்கிறவாறு அந்த செய்தி இன்றைய பிரதான இடத்தை பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 266 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட தாளியடி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு என்கிற செய்தி. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பில் பெரும் செல்வந்தர்களை காப்பாற்றும் அரசாங்கம் சஜித். லங்கா சதோசவில் பல பொருட்களின் விலைகள் குறைப்பு என்கிற ஒரு செய்தி. 20 கிலோ கஞ்சாவுடன் யாழ் செம்மணியில் இளைஞன் கைது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. போலீசில் முறையிடச் சென்றவர் மோட்டார் சைக்கிள் மோதியதில் மரணம். உணாவில் சந்தியில் சம்பவம். யாழ் மக்களின் குடிநீர் தேவைக்காக
நதி திட்டம் விரைவில் ஆரம்பம், ஜாலில் ஜனாதிபதி ரணில் என்கிறவாறு ஒரு செய்தி. நாட்டின் வாகன இறக்குமதி வருமானத்தை அதிகரிக்கும் சர்வதேச நாணய நிதியம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. மர்மமான முறையில் முழிய வலையில் ஜானி மரணம், ஜேவிபியின் கொள்கையில் கல்விக்கு முதலிடம் அன்றகுமார தெரிவிப்பு போன்ற செய்திகள் இன்றைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. நெல்லை ஆதீனத்தை சந்தித்த ஜனாதிபதி ரணில் என்கிற செய்தி. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 14 வேட்பாளர்கள் கட்டப்பணம் செலுத்தியுள்ளனர். பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசத்தினை பதவியிலிருந்து நீக்குக கஞ்சனை என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்தில் இந்திய நீர்மூழ்கி 3 மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. ஆகஸ்ட் 6 முதல் 9 வரை பாராளுமன்றம் கூடும் என்கிற செய்தி. சங்காவை தெரிவு செய்ய இங்கிலாந்து அணி மும்முரம் என்கிற ஒரு செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக் சிந்து அதிர்ச்சி தோல்வி, ஹேட்ரிக் பதக்கம் தார்ந்தது. ஆம்புலன்ஸ் இல்லாதால் நோயாளர்கள் அவதி, கிளிநொச்சி வேரவில் பிரதேச வைத்தியசாலையில். இந்திய பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் ரத்து, சர்வதேசங்களின் கவனத்தை ஈர்த்துள்ள விடயம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. கோதுமை மா விலை குறைத்தால் பானின் விலையை குறைக்கலாம், அகில இலங்கை பேக்கர்கள் சங்கம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. லெபனான் செல்வதை தவித்துக் கொள்ளுங்கள், இலங்கையர்களுக்கு வெளிவார அமைச்சர் ஆலோசனை. விளம்பரங்களில் நடிக்க பெண்களுக்கு தடை, சுகாதார அமைச்சு தீர்மானம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. எதிர்வரும் ஜனவரி முதல் கைக்குழந்தைகள், சிறு குழந்தைகள், 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சு உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. அடுத்து, நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சுரக்ஷா காப்புறுதி கல்வி அமைச்சு அறிவிப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது. அரிசியில் உலோகங்கள் பரிசோதனையில் உறுதி, சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. அரிசியில் காட்மியம், ஈயம் போன்ற உலோகங்கள் இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ஆனந்த் ஜெயலால் தெரிவித்திருக்கின்றார் என்றும், இதன் காரணமாக அதிகளவான சிறுநீரக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. உணவு தொடர்பில் சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், நாளாந்தம் 200 கிராம் அரிசியை உணவாக 3 வேளை உட்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் மற்றும் பிற நோய்களை ஏற்படுத்தும். உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என சமூக வலைத்தளங்களில் வரும் விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட நோயை உணவின் மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினால் முறையான அறிவியல் ஆய்வு நடத்தி நாட்டின் முக்கிய உணவு அதிகாரியான சுவாரஸ்யவியல் பணிப்பாளர் நாயகத்திடம் அனுமதி பெற வேண்டும். மேலும் ஊட்டச்சத்து, உடல் செயற்பாடு, ஆற்றல் போன்றவை உணவிலிருந்து பெறப்படுவதாகவும் நோய்களை குணப்படுத்த உணவல்ல மருந்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். ஒரு வாரத்துக்கு 2.8 கிலோ அரிசி, 32 கிலோ கோதுமை மா, 12 கிலோ ரொட்டிமா மற்றும் 24 கிலோ சீனி சாப்பிடுகிறார். இதனால் உடலில் கார்போஹைட்ரேட் அளவு அதிகரிக்கிறது எனவும் உணவை பன்முகப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் என அவர் தெரிவித்தார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. எங்கள் பிள்ளைகளை காணும் வரை போராட்டம் ஓயாது, முல்லையில் உறவுகள் கவன ஈர்ப்பு. மிர்சுவில் பகுதியில் விபத்து, 2 காயம். குரு பூஜையும் ஆடி அமாவாசையும் என்கிற ஒரு செய்தி. ஸ்ரீமத் சோமஸ்கந்தவேல் சுவாமிகள் வருட குரு பூஜையும் ஆடி அமாவாசை பூஜையும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சிவகுருநாத குருபீடம் மகாதேவ சுவாமிகள் ஆச்சிரம வேதாந்த மடத்தில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி. வயநாடு நிலச்சரிவின் மீட்பு பணிகள் தீவிரம், 316 உயர்ந்துள்ள உயிரிழப்புகள். சீனாவில் நிலச்சரிவு, 30 பேர் உயிரிழப்பு. பற்றி எரியும் மத்திய கிழக்கு, போர் பதற்றம் உக்கிரம். வாழ்க்கை செலவு நெருக்கடி, நைஜீரியாவில் வெடித்த போராட்டம். வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து, 11 பேர் உயிரிழப்பு. பிலிப்பைன்ஸில் சோகம். தீவிரமடைந்து வரும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் என்கிற செய்தி. மதுபானங்களின் விலைகளை குறைக்குமாறு கோரிக்கை. செபஸ்தியார் வீதி பாலம் புனரமைப்பு. கிளிநொச்சி பாரதிபுரம், கிருஷ்ணபுரம், மலையாளபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதியான செபஸ்தியார்புர வீதி பாலத்தின் கட்டுமான பணிகள் துரித கதியில் முன்னெடுப்புங்கிற செய்தி. ஓராண்டு கடந்த பொன்னாவளி போராட்டம். பொன்சேகா ஜூல்ஷங் திடீர் சந்திப்பு.
கீரிமலையில் நடைபெறவுள்ள ஆடி அமாவாசை உற்சவத்துக்கான ஏற்பாடுகள் தயார். தெல்லிப்பளை பிரதேச செயலகம். மாவை கந்தனுக்கு இன்று ரதோற்சவம். நாடு முழுவதும் தடையின்றி எரிபொருள் விநியோகம். கிளிநொச்சியில் மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்துக்கு நீர் விநியோகம். நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை. வவுனியாவில் விபத்து, 3 பேர் காயம். இவை இன்றைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது. அதேபோன்று யாழ், கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு நிரந்தர அரசு அதிபரை நியமியுங்கள். ரணிலுக்கு விக்னேஸ்வரன் எம்பி கடிதம். இந்த செய்திகள் வலம்புரினுடைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உதயனுடைய செய்திகளை. உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். 6ஆம் தேதியன்று நாடாளுமன்ற கூடும். 5 ஆண்டுகளில் வடமாகாணத்தில் முழு அபிவிருத்தி, ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு. வடக்கில் உள்நாட்டு போர் நிறைவடைந்து விட்டது. தற்போது அனைவரும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி போரை ஆரம்பிக்க வேண்டும். எதிர்வரும் 5 தொடக்கம் 10 வருடங்களில் வடக்கை அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக மாற்றுவதே எனது நோக்கம் என்று ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார். 3 லட்சம் மக்களுக்கு குடிதண்ணீர் வசதி. தாளையடியில் அமைக்கப்பட்டுள்ள கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தின் மூலம் 3 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிதண்ணீர் வழங்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. மோட்டார் சைக்கிள் மோதி முதியவர் உயிரிழப்பு. காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்கு இந்தியாவுடன் பேச்சுக்கள் என்கிறதான ஒரு செய்தி. கஞ்சாவுடன் இளைஞன் கைது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் மட்டும்தான், ரவி கருணாநிதிக்கு ஆணித்தரம். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு என்கிறதான ஒரு செய்தி. வேலை வாய்ப்புகள் சாதகமான நிலை, இளைஞர்களிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு. மயங்கிய இலங்கை மீனவரை காப்பாற்றிய நாகை மீனவர்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. அனைத்து இலங்கையர்களும் ஏற்கின்ற தீர்வு வழங்கப்படும். இன பிரச்சினை தொடர்பில் ரணிலின் நிலைப்பாடு இது. மாவட்டவரும் கந்தனுக்கு இன்று தேர்தல் விழா என்கிறதான ஒரு செய்தி. கடலுக்குள் மூழ்கிய இந்திய மீனவர் சாவு, உடற்கூற்று அறிக்கையில் தகவல் என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் முன்னாயத்தம் நடவடிக்கைகள் மும்மரம். பலகட்ட சந்திப்புகளில் தேர்தல்கள் ஆணைக்குழு. எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல்கள் ஆணைக்குழு பல்வேறு தரப்புகளுடன் விசேட சந்திப்புகளை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் போராட்ட முன்னணி தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு. பெரும்பான்மை பலம் ஜனாதிபதியின் வசம், அமைச்சர் சுசில் தெரிவிப்பு. வடக்கிலிருந்து ஜனாதிபதியை வென்றெடுப்பதே எமது ஆசை, காலத்துக்கேற்ப மாறும் பெரமுன கட்சி அழைப்பு. அஞ்சல் மூல வாக்களிப்பு சுற்றறிக்கை வெளியீடு. சாகரவை நீக்குங்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. முடிவில் மாற்றமில்லை, மகிந்த தெரிவிப்பு. பிரிந்தது ரணிலே, எமது கட்சியுடன் இணைந்து பயணிப்பதற்கு இருந்த வாய்ப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தூக்கி எறிந்துள்ளார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம், அச்சம் தேவையில்லை, அலிச்சா பிரி தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலைமை தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வது தொடர்பில் முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று வெளிநாட்டல்கள் அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான அலிச்சா பிரி தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் மணலகழ்வு 13 பேர் கைது. நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் திருத்தம், வர்த்தமானி வெளியீடு. வயநாடு நிலச்சரிவு, 2 இலங்கையர்கள் சாவு. நிறுத்தல் அழுத்தல் உபகரணங்களுக்கு முத்திரையிடல் என்கிறதான ஒரு செய்தி. மூவர்ணங்களில் இனி கடவுச்சீட்டு. இலங்கையில் 3 நிறங்களில் கடவுச்சீட்டு விநியோகிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். மீள ஆரம்பிக்கப்பட்டன அபிவிருத்தி திட்டங்கள், அமைச்சர் பிரசன்ன தெரிவிப்பு. கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த 171 திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தோட்ட மக்களுக்கு நிரந்தர காணி உறுதி. ரூபாவின் பெறுமதி ஏற்றம் என்கிறதான ஒரு செய்தி. தடையின்றி எரிபொருள் விநியோகம். முதல் காலாண்டில் சுற்றுலாத்துறையால் $1557 மில்லியன் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. சமஷ்டிக்கு உறுதியளிப்பவரை தமிழ் மக்கள் ஆதரிக்கலாம். 24 மில்லியன் மோசடி, கில்லாடி பெண் கைது. கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இத்தாலி, துபாய் ஆகிய நாடுகளில் வேலை பெற்று தருவதாக கூறி ஏமாற்றி 24 மில்லியன் ரூபாவை மோசடி செய்த பெண் ஒருவர் கந்தானை பிரதேசத்தில் வைத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அசம்பாவிதங்களை தடுக்க இணக்கத்துக்கு வாருங்கள், வடக்கு கடற்தொழிலாளர்கள் இணையத்தின் செயலாளர் தெரிவிப்பு. இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வருகின்ற போதும் இடம்பெறுகின்ற கைதுகள், துன்பியல் நிகழ்வுகளை எதிர்காலத்தில் சந்தித்துவிடக்கூடாது என்பதற்காகவே நாம் பேச்சுக்கு அழைக்கின்றோம். ஆனால் இந்திய அரசாங்கமும் அந்த நாட்டு மீனவர்களும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அத்துமீறிய மீன்பிடி, 23 இந்திய மீனவர்கள் நீதிமன்றத்தால் விடுவிப்பு. மூவருக்கு ஒருவர் சிறை. மரண வீட்டில் பட்டப்பகலில் துணிகர திருட்டு முயற்சி, சந்தேக நபரான பெண் தப்பியோட்டம். வயோதிப பெண்ணிடம் நகை பணம் கொள்ளை.
தடவியல் போலீசார் நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. யானை ஒன்று சடலமாக மீட்பு என்கிறதான ஒரு செய்தியும் உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய பிரதான தலைப்பு செய்தி, அடுத்த யுத்தத்தை நாம் ஆரம்பிப்போம், அது பொருளாதார யுத்தம், வடமராட்சி கிழக்கில் ஜனாதிபதி ரணில் என்கின்ற பிரதான செய்தி. வடமராட்சி கிழக்கில் கடல் நீரை நீராக்கும் திட்டம் சிறப்பு, ஜனாதிபதி திறந்து வைத்தார். தமிழ் பொது வேட்பாளர் ஜார் பெயர் பட்டியல் வெளியானது, கிழக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை. இலங்கைக்கு சீனா இராணுவ உதவி. விபத்தில் சிக்கிய ஒருவர் மரணம், சாவச்சேரி நுணாவில் சந்திப்பகுதியில். மஹிந்தவிடம் மீண்டும் ஆதரவு கோரிய ரணில், நேரில் சந்தித்த போதும் மஹிந்த நிராகரிப்பு. ரணிலுடன் சென்றவர் மீண்டும் மஹிந்தவுடன் என்கிற செய்தி. பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியில் போட்டி, ரணிலை ஆதரிக்கும் மொட்டு எம்பிக்கள் குழப்ப நிலையில் என்கிற செய்தி. சயித்துடன் எந்த தொடர்பும் இல்லை, நாமல் தெரிவிப்பு. யாழ் கிளி மாவட்டத்துக்கு நிரந்தர அரசு அதிபர்கள், ரணிலுக்கு விக்கி அவசர கடிதம். அமைச்சரவை தீர்மானத்துக்கு உயர்நீதிமன்ற இடைக்கால தடை. மோடியின் இலங்கை பயணம் ஒத்திவைப்பு. யாழ்ப்பாணத்தில் அங்கஜனிடம் சென்ற ரணில், சஜித் கூட்டணியில் வடக்கு கட்சிகள், லக்ஷ்மன் கிரியல நம்பிக்கை. வாகன விபத்தின் மூலம் என்னை கொல்ல சதி, சிஐடி முன்னாள் பணிப்பாளர் ஷானி கூறுகிறார் போன்ற செய்திகளும் இங்கே முதல் பக்கத்திலே தினக்குரலிலே இடம்பெற்றிருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் 3 வருட காலத்துக்கு காப்புறுதி, கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த. பித்ருதோஷம் சாபம் நீங்க, அதாவது பித்ருதோஷ சாபம் நீங்க ஆடி அமாவாசை விரதம், சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள், பாபு சர்மா அவருடைய அந்த ஆக்கம். விவசாயிகள் நேரடியாக அறிவிப்பதற்கு தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். இரு குழுக்களிடையே மோதல், 4 படுகாயம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. இது கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. 152வது நிறைவு ஒன்று கூடல் நிகழ்வு என்கிற செய்தி. மாவைக்கந்தனின் தேர் திருவிழா. யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு, ஒரு வருடத்தின் பின்னர் சந்தேக நபர் கைது. அமைச்சரவையில் நான் இருந்திருக்காவிட்டால் 2024 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருக்காது, தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ. மத்திய கிழக்கு பதற்ற நிலைமையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன, அமைச்சர் அலி ஷப்ரி. சமூக வலைதளங்களில் வெளியாகும் விளம்பரங்களுக்கு மாற வேண்டாம், சுகாதார அமைச்சர் மக்களிடம் கோரிக்கை போன்ற செய்திகள் காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, அமெரிக்கா ரஷ்யா இடையே, அதாவது நாடுகளுக்கிடையே கைதி பரிமாற்றம், பனிப்போருக்கு பின் இதுவே முதல் முறை. காசா பாடசாலை மீது இஸ்ரேல் தாக்குதல், தஞ்சம் புகுந்திருந்த 15 பேர் பலி. இஸ்ரேல் மீது 20க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல், ஹிஸ்புல்லா அமைப்பு அதிரடி. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியேவின் இறுதி ஊர்வலம். வன்முறை எதிரொலி, ஜமாத்தி இஸ்லாமி கட்சிக்கு தடை விதித்தது பங்களாதேஷ். வயநாட்டு நிலச்சரிவில் கோரம், சிறுமி உடலுக்கு உரிமை கொண்டாடிய 4 குடும்பத்தினர். சீனாவில் கனமழை, பலியானோர் எண்ணிக்கை 30ஆகவும் அதிகரிப்பு. உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலக இணையதளம் அங்குரார்ப்பணம். லெபனானுக்கு செல்ல வேண்டாம், இளைஞர்களுக்கு அறிவுறுத்தல். சீதுவாவில் சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிறுவனம் போலீசாரால் சுற்றி வளைப்பு, 13 கடவு சீட்டுகள் கைப்பற்றல். இணையமுடா குற்றச்செயல், காலியில் 8 வெளிநாட்டவர்கள் கைது. மாணவன் மாணவியை மிரட்டி 1600 ரூபாய் கப்பம் பெற்ற 3 மாணவர்களை 3 லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவு போன்ற செய்திகள் தான் இன்றைய தினக்குரலுடைய முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர். புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle.